குட்கா முறைகேடு விசாரணை தொடர்பாக விசாரணை அதிகாரி ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பாக விசாரணை அதிகாரி ஆஜராக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து பல விசாரணைகளுக்கு இதே காரணத்தை கூறி வருவதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நிலை என்ன என்பது குறித்து நேரில் ஆஜராகி விசாரணை அதிகாரி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை சொல்லலாம். கடந்த அதிமுக ஆட்சியில தமிழகத்துல தடையை மீறி குட்கா விற்கப்படுவதாக அளித்த தகவல் அடிப்படையில் குடோன்கள் எல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அப்போ அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த குட்கா பொருள்கள் அந்த குடோன்கள் கண்டுபிடிப்பது தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற திமுக தொடர்ந்த வழக்கை அடிப்படையில் தான் இந்த வழக்கை டெல்லி சிபிஐ காவல்துறை விசாரித்து வருகிறது. இதுல அந்த குடோன்ல இருந்த மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிராக சிபிஐ நீதிமன்றத்தில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில தான் இதுல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், ரமணா, அதே போல முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் மற்றும் உள்ளிட்ட முன்னாள் அதிகாரிகள், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உட்பட அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 2022 நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில முழுமையாக இல்லை அதுல இருந்தனால அது பிழையை சரி செய்து சிபிஐயிடம் அது தாக்கல் செய்யுமாறு சிபிஐயிடம் திருப்பி நீதிமன்றம் ஒப்படைத்திருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பா ரமணா, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் கவர்னருக்கு எதிரான வழக்குல திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கவர்னர் அவங்க 2 பேருக்கும் ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த ஒப்புதல் அளித்த நிலையில இந்த வழக்கு இந்த நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ காவல்துறை தரப்புல இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நீதிமன்ற விசாரணைக்கு இன்னும் இருவருக்கான ஒப்புதல் கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் மீண்டும் அதே காரணத்தை தெரிவித்தது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 15-20 வயதாக்களுக்கு மேல் சிபிஐ வாய்தா வாங்கியது. இந்த வழக்குல எந்த ஒரு வழக்கு விசாரணை நடைபெறவில்லை. ஒவ்வொரு முறையும் சிபிஐ இந்த வழக்குல வாய்தா கேட்பதாகவே அதனுடைய பணியாக இருந்தது. குறிப்பாக இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து கூறி வந்த நிலையில இன்றும் அதே காரணத்தை தோறியதுனால கோபமடைந்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணை நிலை என்ன என்பது குறித்து விசாரணை அதிகாரி அடுத்த விசாரணை போது நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விசாரணை மார்ச் 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.